பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மகிமைப்படுவதாக 28 நாட்களும் 28 அதிகாரங்கள் குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் மத்திய 4ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்ததற்காக ஆவியானவராலே அவனால் கொண்டு போகப்பட்டிருப்பார். அது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுப்பா 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம இருப்பார். அதனால மிகுந்த பசி உண்டாயிருக்கும். ஏன்னா இந்த பூமியில் அவர் வாழும்போது 100% ஒரு மனுஷனாகவும் வாழ்ந்தாரு, தெய்வமாகவும் வாழ்ந்தார். இந்த மாதிரி பசி உண்டாக இந்த சமயத்துல சோர்ந்து போகிற சமயத்துல ஒரு பெரிய சோதனை அவருக்குள்ள உண்டாகுது. அந்த சோதனையை ஆண்டவர் எப்படி ஜெயிப்பாரு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள்ல வசனம், வேதாகமத்துல வசனம், இந்த வேத வசனத்தை வச்சுதான் அந்த சோதனையை ஆண்டவர் ஜெயிச்சிருப்பார். நம்ம எல்லாரோட லைஃப்லுமே யோசிச்சு பாருங்க, எல்லாரோட லைஃப்லுமே நம்ம சோதிக்கப்படுவதற்கான ஒரு காலம் இருக்கு, நம்ம சோதிக்கிற ஒரு அந்த டைம் இருக்கு, டெஸ்டிங் டைம் வந்து எல்லாரோட லைஃப்லுமே இருக்கும். ஸோ இந்த டைம் ரொம்ப முக்கியமான நேரம், ரொம்ப கடினமா இருந்தாலுமே இந்த நேரத்தில் தான் தேவன் நம்ம உருவாக்குவார். அந்த சோதிக்கப்படுகிற காலத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் பொண்ணாக விளங்குவோம். ஸோ தேவனால நம்ம அந்த சோதிக்கப்படுற அந்த நேரத்தில் கூட நம்ம கர்த்தருக்காக உண்மையா இருக்கும்போது, அவனுடைய வார்த்தையை நம்ம வச்சு அந்த நேரத்தை நம்ம ஜெயிக்கும் போது உண்மையாவே அந்த சோதிக்கப்படுற காலத்துக்கு பின்னாடி இயேசுப்பா நம்ம எல்லாரும் நல்ல நேரத்தை பயன்படுத்துவார். ஏன்னா இந்த சோதிக்கப்படுற இந்த காலத்துக்கு பிறகுதான் தேவன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு அவர் போய் தன்னுடைய சீஷர்களாக தெரிஞ்சு கொள்றாரு. அதே போல உங்களுடைய லைஃப்ல கூட சரி, இந்த சோதிக்கப்படுற காலத்துல தேவனுக்காக நில்லுங்க, அவனுடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா இயேசுப்பா வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless.